ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி வந்து சூப்பரான ஒரு பேர்ல் சோக்கர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வேக்ஸ் ஷீட் எடுத்திருக்கேன். இதில் வந்து சென்டரில் வந்து நான் ஒரு ஸ்டோன் ஒட்டிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அதோட பார்டரில் வந்து நான் வந்து பால் செயின் ஒட்டிக்கிறேன். அண்ட் அதோட பார்டரில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டோன் செயின் ஒட்டிக்கிறேன். இதை வந்து நான் பேஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கம் வந்து B7000. ஸோ இந்த மாதிரி சுற்றி வந்து ஒரு பால் செயின், அதுக்கப்புறம் நான் ஸ்டோன் செயின் ஒட்டியிருக்கேன் இல்லையா. இப்போ வந்து பால் செயின், அடுத்து வந்து நான் ஸ்டோன் செயின் ஒட்டுறேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பால் செயின் ஒட்டணும். ஸோ நான் மொத்தமாக ஒரு 5 லேயர் ஒட்டியிருக்கேன் பால் செயின், ஸ்டோன் செயின். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பேர்ல்ஸ் ஒட்ட போகிறேன். இந்த பேர்ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோல்ஸ் இல்லாமல் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பேர்ல்ஸ் நான் எடுத்து இந்த மாதிரி நான் சுற்றி பார்டரில் ஒட்டிக்க போகிறேன். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ ஒட்டியாச்சு. இதை சுற்றி நம்மளுக்கு ஒரு பார்டர் ரேட்டடாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பால் செயின் ஒட்டிக்கிறேன் இதை சுற்றி. ஸோ இந்த மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட பெண்டன்ட் ரெடி. இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பெண்டண்ட்டை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து த்ரெட்டு நான் எடுத்துருக்கிறேன். என்னோடய நெக் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் எடுத்திருக்கேன். உங்களோட நெக் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் த்ரெட் எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி 3 த்ரெட்டு நீங்கள் வந்து அதே சைஸ்க்கு மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம பண்ணி வச்சுக்க டாலரோட பேக் சைடை திருப்பிட்டு அதில் வந்து இந்த 3 த்ரெட்டையும் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்க போகிறீங்க. இந்த மாதிரி லைன் பை லைனாக பேஸ்ட் பண்ணணும். 3ஐயும் சேர்த்து வச்சு பேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி ஒன்றுக்கு கீழே ஒன்று அப்படின்னு பேஸ்ட் பண்ணுங்கள். இதுக்குமே நான் B7000 க்ளூ தான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இதுக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஹேங்கிங்ஸ் பண்ண போகிறோம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஹெட் பின், அதுக்கப்புறம் வந்து பேர்ல்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹெட் பின் எடுத்துகிட்டு அதில் வந்து கோல்டன் பீட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பேர்ல் ஆட் பண்ணணும். இந்த மாதிரி 3 ஹெட் பின்னுக்கும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த த்ரெட்டில் வந்து எப்படி இந்த பேர்லை வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு த்ரெட்டோட எண்டில் வந்து கம் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் வந்து ஊசி மாதிரி நல்ல ஷார்ப்பாக பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து நீடில் வந்து நம்ம கோக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கோத்து எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் அந்த எண்டை வந்து நீங்கள் ஃபுல்லாலாம் விட வேண்டாம், லைட்டாக அந்த மாதிரி பெண்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பேர்லை வந்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம கோக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா பேர்ல்ஸை வந்து நம்ம வந்து கோத்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், நான் கோத்துட்டேன். இந்த மாதிரி நான் மொத்தமாக வந்து அந்த 3 லேயரும் கோத்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த எண்டில் வந்து ஒரு நாட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு சில்க் த்ரெட்டை வந்து இந்த மாதிரி நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இந்த நூல் தெரியாமல் இருக்க நான் வந்து சுற்றிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹேங்கிங் பண்ணோம் இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லூப் க்ரியேட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த ஹெட் பின்னை ஒரு லூப் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நோஸ் பிளேயர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணி ஒரு லூப் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ஐ பின்னில் வந்து இதை நம்ம இன்சர்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி நான் 3 இது ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அந்த டாலரோட பேக் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் B7000 கம் யூஸ் பண்ணி நம்ம அந்த 3 இதையும் நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஹேங்கிங்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 3 ஹேங்கிங்ஸ் எனக்கு போதும் அப்படிங்கிறனால நான் 3 ஹேங்கிங்ஸ் பண்ணி அதில் நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நூலோட எண்ணில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜம்பிங் அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஜம்பிங் அட்டாச் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டை பெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த த்ரெட் தெரியக்கூடாது சில்க் த்ரெட் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி அட்டாச் பண்ணதுக்கப்புறம் அந்த பேக் சைடு ஆஃப் த பெண்டன்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா அந்த ஷீட்டை வந்து நான் அந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி ஒட்டிக்கிட்டேன். ஸோ நம்ம சோக்கர் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.